அப்போ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி பண்ணால் உயிருக்கு ஆகுதுனாக்கா நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா, அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? ஸோ ஏர்லி இயர்ஸ்லாம் பாருங்க எஃப்யூடி அப்படிங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஃபாலிகுலர் டிரான்ஸ்பிளான்டேஷன். அது கொஞ்சம் ரிஸ்கி தான். ஏன்னா வந்து ஒரு ஸ்கேல்ப்ல இருக்கக்கூடிய ஒரு பேட்சை வந்து கட் பண்ணி அதை வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டைம்ல கொஞ்சம் லைஃப் த்ரெட்னிங்காகவும் இருந்தது. பட் டெத் ரேட் போற அளவுக்கு பெரிய அளவுக்கு இல்லை. அது கம்பேரிட்டிவா ஒரு ஹோல் யூனிட் நம்ம எடுத்திருக்கும் போது அண்ட் ஈவன் எவிடன்ஸ் பேஸ்ட் ஆர்டிக்கல்ல நீங்க பாத்தீங்கன்னா கூட டெத் ரேட் ஃபார் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். லைக் 0.00% தான் இருக்கும். அண்ட் இப்போ வந்திருக்கிற மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா எஃப்யூவி, டிஹெச்டி இந்த மாதிரி மெத்தட்ஸ்னால எல்லாமே சேஃபஸ்டா தான் இருக்கு. ஏன்னா இது கம்ப்ளீட்டா ஒரு லோக்கல் மைனர் சர்ஜரியா தான் நடக்கிறதுனால எந்த ஒரு ரிஸ்கி திங்ஸும் வந்து இப்போ வரது கிடையாது. ஈவன் ஸ்டெரிலைசேஷன் பண்றதுனாலையும் அண்ட் பேஷண்டோட மெடிக்கல் ஹிஸ்டரி கிளியரா இருக்கிறதுனாலையும் டெத் ரேட்ஸ் எல்லாமே கம்மியா தான் இருக்கு. இதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அண்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் இஸ் அ சேஃபஸ்ட் ப்ரொசீஜர். நிறைய பேருக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுங்கிற ஆசை இருக்கு. அட் த சேம் டைம் எங்க ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ஹேரும் ஃபாலோ ஆயிடும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் தான் பண்றோம், ஹேர் ட்ரெஸ்ஸிங் கிடையாது. ஸோ அந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ஹேரும் உங்க நேச்சுரல் ஹேர் மாதிரி ஷெட்டிங் ஃபேஸ்க்கெல்லாம் அண்டர்கோ ஆகும். அண்ட் இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ஹேர் நீங்க எப்படி மெயின்டைன் பண்ணணும்னா கம்ப்ளீட்டா வந்து லைக் நீங்க வந்து உங்களோட டயட் மெயின்டைன் பண்றது, அதுக்கப்புறம் ஒரு ரெகுலர் எக்ஸசைஸ் அண்ட் ஸ்லீப் அண்ட் ஆல்சோ ஒரு கைண்ட் ஆஃப் பிஆர்பி ட்ரீட்மெண்ட், சிஎஃப்சி ட்ரீட்மெண்ட், அப்படி இல்லைன்னா வந்து ஒரு சப்ளிமெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு சில மெயின்டெனன்ஸ் நீங்க கரெக்டா அண்டர்கோ பண்ணீங்க அப்படின்னா இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ஹேரும் நல்லாவே வந்து லாங் லாஸ்டிங் இருக்கும். இன்னொன்று என்னன்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ஹேர் நம்ம எக்ஸிஸ்டிங் ஹேரை விட அதிகமாகவே வரும். ஏன்னா வந்து அது இப்பதான் வந்து ஒரு புதுசா வளர்ந்த ஹேர் அப்படிங்கிறனால அதனுடைய லாங்கிவிட்டி அண்ட் லைஃப் டைம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த ஹேரை நீங்க வந்து பழைய உங்க எக்ஸிஸ்டிங் ஹேர் மாதிரி மெயின்டைன் பண்ணாம விட்டீங்கன்னா இதுவும் ஷெட் ஆகும். ஸோ நீங்க டேக் கேர் பண்ணிக்கிட்டாதான் இதுவும் நல்லா இருக்கும்.